ஏற்கனவே ஹார்ட்டில் ஸ்டென்ட்டோ பைபாஸோ இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நார்மல் லைஃப்பில் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஏதாவது சின்ன வித்தியாசம் தெரிஞ்சால் கூட திடீர்னு திரும்ப பயம் வந்துடும். திரும்ப ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சா, ஹாஸ்பிட்டலில் ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருமா, ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருமா, நமக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துருமான்ற பயம் வந்து இந்த ஹார்ட்டில் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். என்னோட கிளைண்ட்டு 2 வெசல் பிளாக் இருந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டாரு. சர்ஜரி பண்ண அடுத்த 1 வருஷத்துமே திரும்ப அதே இடத்துல இன்னொரு பிளாக் இருந்து இன்னொரு ஸ்டென்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு. 3வது தடவை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறப்போ டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் நீங்கள் இனிமேல் ஸ்டென்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு பைபாஸ் தான் பண்ணணுன்ட்டாங்க. பட் இந்த 3 காஸ்ட்டுமே அவர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருந்ததுனால அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவர் கேஷ்லெஸ் மூலியமாக கிளைம் பண்ணிட்டாங்க. ஹார்ட்டில் ஸ்டென்ட் பண்ணவங்களுக்கும் பைபாஸ் பண்ணவங்களுக்கும் வால்வை ரீப்ளேஸ் பண்ணவங்களுக்கும் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஃபியூச்சரில் திரும்ப ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கை காசு அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது லட்சங்களில் தான் செலவாகும். அந்த செலவை குறைக்கிறதுக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க பைபாஸ் பண்ணவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்க்ளூசிவாக ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கான பாலிசி. 7 வயசுலேருந்து 70 வயசுக்கு உட்பட்டவங்க இந்த பாலிசிஸ் அவைல் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே நீங்கள் பண்ண சர்ஜரிக்கான சம்மரி அண்ட் லாஸ்ட் எக்கோ அண்ட் லேட்டஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன், நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்கன்றதை பேஸ் பண்ணி இந்த பாலிசிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் மட்டும் கவர் பண்ண போகிறது கிடையாது, வேறு கம்ப்ளைண்ட்ஸும் இதில் கவர் பண்ணிக்கலாம். ஹார்ட் இல்லாத மற்ற ப்ராப்ளம்ஸும் இந்த பாலிசி கவர் பண்ணுது. இதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகும், ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகிடும். அப் டு 70 இயர்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த பாலிசி லைஃப் லாங் நீங்கள் ரெனிவல் பண்ணிக்கவும் முடியும் உங்களுக்கு. ஸோ ஒரு தடவை ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் லட்சங்களில் செலவு பண்ணிட்டீங்க, ஃபியூச்சரில் திரும்பவும் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இப்போவே நீங்கள் இன்சூர் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஃபியூச்சரில் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்தாலும் இந்த பாலிசி மூலிமா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆகக்கூடிய வெயிட்டிங் பீரியட் வெறும் 30 நாள் தான். வெறும் 30 டேஸில் எகெயின் ஹார்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தது அப்படின்னா அந்த செலவுகளை கிளைம் பண்ணுறதுக்கு பாலிசிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிசிஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பாலிசிஸோட கண்டிஷன்ஸ் உங்கள் ஏஜுக்கு நீங்கள் எவ்வளோ ரூபா ப்ரீமியம் பே பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். பாலிசி சம்மந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.